வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் மொழி தகுதி தேர்வு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, டிஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே தேவையான மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் 450 ருபீஸ் தான். 9344728476 9344728476 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நீங்கள் பிடிஎஃபாக வாங்கிக்கலாம். நிறைய வீடியோஸும் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக டாபிக்ஸ் வேணும், சப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் வீடியோவாகவும் உங்களுக்கு பிடிஎஃபாகவும் ரெடி பண்ணி கொடுப்போம். வாங்க நம்ம பார்க்கலாம். ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். நூல்கள் மற்றும் நூலாசிரியர்கள் பொறுத்துக. காற்றிலே மிதந்த கவிதை. காற்றிலே மிதந்த கவிதை மு. அருணாச்சலம். காற்றிலே மிதந்த கவிதை மு. அருணாச்சலம். ஏட்டில் எழுதா கவிதை. ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமு. பவளக்கொடி மாலை. பவளக்கொடி மாலை கருணானந்த சுவாமிகள். கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் கி.வா. ஜெகநாதன். கி.வா. ஜெகநாதன். நாடோடி இலக்கியம். காற்றிலே மிதந்த கவிதை மு. அருணாச்சலம். ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமு. பவளக்கொடி மாலை கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் கி.வா. ஜெகநாதன். அடுத்தது, நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர். நாட்டுப்புறவியலின் தந்தை வானமாமலை. வானமாமலை அவர்கள்தான் நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அடுத்து, புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர். புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார். பாண்டிய நாடு டேஷ் வளம் மிக்கது. பாண்டிய நாடு முத்து வளம் மிக்கது. பாண்டிய நாடு முத்து வளம் மிக்கது. தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம். தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம். காவடி சிந்துவின் ஆசிரியர் அண்ணாமலையார். காவடி சிந்துவின் ஆசிரியர் அண்ணாமலையார். சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம். சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் சொல்லிட்டு ஒரு 4 காண்டங்கள் கொடுத்துருக்காங்க. புகார் காண்டம், மதுரை காஞ்சம், வண்டி காண்டம் வஞ்சி காண்டம் எல்லாமே சிலப்பதிகாரத்தில் இருக்கும். இல்லாதது அப்படின்னு சொன்னால் ஆரண்ய காண்டம். சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் ஆரண்ய காண்டம். மீதி இருக்க புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் 3மே சிலப்பதிகாரத்தில் இருக்கும். அடுத்தது, சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இல்லையா? இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. அடுத்து, நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். நாடக காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்து, கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசரவை எது? கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசரவை குலோத்துங்க சோழனோட அரசரவை. குலோத்துங்க சோழனோட அரசவையில் தான் கம்பர் அவர்கள் அவை புலவராக விளங்கியிருக்காரு. அடுத்து, தமிழுக்கு கதி என போற்றப்படும் நூல் எது? தமிழுக்கு கதி என போற்றப்படும் நூல் கம்பராமாயணமும் திருக்குறளும். தமிழுக்கு கதி என போற்றப்படும் நூல்கள் கம்பராமாயணமும் திருக்குறளும். அடுத்து, கூற்றுகள் சொல்லியிருக்காங்க. கூற்று 1, கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் 2வது காண்டமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியானது. கூற்று 2, அயோத்திய காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளது. இதுவும் சரியானது. கூற்று 1ம் கூற்று 2ம் சரி. கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் 2வது காண்டமாகும். அயோத்திய காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. இந்த 2 கூற்றுகளுமே சரியானது. அடுத்தது, புறத்தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை டேஷ் காணப்படும். புறத்தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். ஓகேங்களா? வாய்மை அப்படின்றது நம்ம சொன்ன வாக்கை காப்பாற்றுறது இல்லையா? புறத்தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். அடுத்தது, தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள். வழிப்பறி, நிறை கவர்தல் ஆகியன டேஷ் திணைக்குரிய தொழில்கள்.
வழிப்பறி பண்ணுறது, நிறை கவர்தல், நம்ம வச்சுருக்க பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி எந்த எந்த திணைக்குரிய தொழில் அப்படின்னு பார்த்தோன்னா பாலை திணை. வழிப்பறி, நிறை கவர்தல் ஆகியன பாலை திணைக்குரிய தொழில்கள். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சு சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. சு சமுத்திரம் அவர்களுடைய படைப்புகள் என்னன்னு பார்த்தோன்னா வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை. சு சமுத்திரம் அவர்களுடைய படைப்புகள் வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை. அடுத்தது, உதித்த என்ற சொல்லுக்கு எதிர் சொல் எழுதுக. உதித்த அப்படின்னா மறைந்த, இல்லையா? சார்பெழுத்து வகைக்கு டேஷ் பொருந்தாது. சார்பெழுத்து வகைக்கு உயிரெழுத்து பொருந்தாது. சார்பெழுத்து வகைக்கு உயிரெழுத்து பொருந்தாது. பின்வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருண்ட வீடு. தாராபாரதி எழுதாத நூல் இருண்ட வீடு. மற்ற எல்லாமே தாராபாரதி அவர்களுடைய நூல்கள். என்னென்னு பார்க்கலாம். புதிய விடியல், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். தாராபாரதியுடைய நூல்கள் புதிய விடியல், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். அடுத்து, மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. களிமயில் கத்தும், கிளி கீச்சிடும், கருங்குயில் கூவும், யானை பாடும். இதில் கரெக்டாக இருக்கிறது, பிழை இல்லாதது அப்படின்னா குயில் கூவும், அதுதான். கிளி பேசும், யானை பிளிரும், இல்லையா? மயில் அகவும். நம்மளை குழப்பறதுக்காக களிமயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மயில் அகவும், கிளி பேசும், யானை பிளிரும், குயில் கூவும், இல்லையா? இதில் கரெக்டாக இருக்கிறது கருங்குயில் கூவும், அதுதான். அடுத்த கேள்வி, ஒலி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணை எது நம்ம கண்டுபிடிக்கணும். அலை, அலை, அலை சொல்லியிருக்காங்க. நமக்கு ஏதாவது ஒன்று தெரியலனாலும் லாஸ்ட் அலை பாருங்கள், திருமண அழைப்பிதழில் இந்த அலை போடுவாங்க, இல்லையா? அப்போ கூப்பிடுறது. அதை வச்சு கூட நம்ம ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணி, ஆப்ஷன்ஸை ஃபில்டர் பண்ணிவிட்டு, எல்லாமே நமக்கு தெரியணும்னு இல்லை, தெரியாத சிலதெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம்னாலே நமக்கு எக்ஸாக்டாக கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும், இல்லையா? அடுத்தது ஃபஸ்ட்டு அலை என்னது? கடல் அலை, இல்லையா? அடுத்து அலைனா புற்று. ஸோ ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் கூட நம்ம எலிமினேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது, ஓ அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை. மதகு நீர் தாங்கும் பலகை தான் ஓ. ஓடம், ஓடம் நீர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, கோ எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னன்னா கோனா மதில். கோ மதில். அடுத்த கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஓகேங்களா? சீருடை, சால்பு, சிலந்தி அப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம அகர வரிசைப்படி அப்படிங்கும்போது சா, சசா, சிசி, சுசு, செசே, சை, சொசோ, சவ் அப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். இதில் 3 வார்த்தை இருக்குது. சாக்கு அப்புறம் சா தான். அப்போ சால்பு தான் ஃபஸ்ட்டு. அடுத்து சி, சிலந்தி, சி, சீருடை. அப்போது சால்பு, சிலந்தி, சீருடை. இதுதான் சரியான ஒரு அகர வரிசையாக இருக்கும். அடுத்தது, கா சீரீஸில் கொடுத்துருக்காங்க. அகர வரிசை கீற்று, கேணி, காக்கை, கூந்தல். கா கிடையாது. அடுத்து கால இருக்குது. காக்கை, கி இல்லை கீ இருக்குது. கீற்று, கு இல்லை கூ இருக்குது. கூந்தல், கே இல்லை கே இருக்குது. கேணி, இல்லையா? கை, கொக்கு, கவந்த அதுக்கெல்லாம் இல்லை. அடுத்து அப்படி பார்க்கும்போது காக்கை, கீற்று, கூந்தல், கேணி. அடுத்து, முறையற்ற தொடர் அமைப்பினை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். மற்ற எல்லா வேர்ட்ஸுமே, மற்ற சென்டென்ஸில் வேர்ட்ஸ்லாம் ஃபார்மலாக இருக்காது. இதில் கரெக்டாக ஃபார்மாக இருக்கும். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். அடுத்து, விட்டு விட்டு இலக்கண குறிப்பு தருக. விட்டு விட்டு அப்படின்னா அடுக்கு தொடர். பிரித்தோம் அப்படின்னா பொருள் தந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர். விட்டு அப்படின்னு நம்ம பிரித்தாலும் பொருள் தரும். விட்டு விட்டு அப்படின்னு தொடர்ந்து 2 வார்த்தைகள், ஒரே வார்த்தை 2 தடவை ரிப்பீட் ஆகிருக்கும். பல பல இந்த மாதிரி நம்ம பிரித்து பார்க்கும்போது பொருள் தந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அடுக்கு தொடர் சொல்லுவோம். பொருள் தரலைன்னா இரட்டை கிளவி சொல்லுவோம், இல்லையா? அடுத்து, இலக்கண குறிப்பு தவறாக பொருந்தியதை எது அப்படின்னு நம்ம பார்க்கணும். தாய் சேய், தாய் சேய் உண்மை தொகை கரெக்டு. முறுக்கு மீசை வந்தார் வேற்றுமை தொகைன்னு சொல்லியிருக்காங்க, அது தவறு. கரும்பு தின்றான் அன்மொழி தொகைன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் தவறு.
வெண்குடை, அதாவது வெண்மையான குடை, அதோட பண்பை வெளிப்படுத்துறது பண்பு தொகை, அதுவும் சரி. ஓகேங்களா, 1 மற்றும் 4 சரியாக இருக்குது. தாய் சேய் உம்மை தொகை, வெண்குடை பண்பு தொகை. இதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 2 மற்றும் 3 தவறானது. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். இந்த விடைக்கான ஒரு வினா என்னன்னு பார்க்கணும். மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? அடுத்து விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. இது விடை. இதற்கான வினா என்னன்னு பார்த்தோன்னா, மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை? மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை? அடுத்த கேள்வி, மலைமுகம் காணா பயிர் போல ஓமைக்கு பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. மலைமுகம் காணா பயிர் போல, மழையே பெய்யாத பயிர் எப்படி இருக்கும்? வறட்சி, வாட்டம், துன்பம், இல்லைங்களா? வறட்சியாக இருக்கும், அதனால் வாட்டத்தோடையும் துன்பத்தோடையும் அந்த பயிர் காணப்படும். ஸோ மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா அது வறட்சி, வாட்டம், துன்பத்தை குறிக்குது. அடுத்து பழம் நழுவி பாலில் விழுந்தது போல, இவ்வோமைக்கு பொருத்தமான பொருள் தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னா திடீர்னு அதிர்ஷ்டமாக நம்ம நினச்சே பார்க்காட்டாலும் டக்குன்னு அது நல்லது நடந்திருக்கு அப்படின்னா. நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது, அதுதான் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல, இல்லையா? நினைத்த ஒரு செயல், பிடித்த ஒரு செயல் நம்ம எதிர்பாராமல் நடந்துருது, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்ற ஒரு உவமையால் நம்ம குறிப்பிடுவோம். அடுத்து எதுகை மோனை இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல். இது ஒரு குறள். இதில் எதுகை இருக்கா, மோனை இருக்கா, இல்லை இயைபு இருக்கா நம்ம பார்க்கணும். முதல் சீருக்கும் அடுத்த சீருக்கும் பொதுவாக ரூ மட்டும் இருக்குது. ஸோ இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம எதுகைன்னு சொல்லுவோம். முதல் எழுத்து ஒற்றுமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒன்றா இருந்துச்சுன்னா அதை மோனைன்னு சொல்லுவோம். கடைசி சவுண்டு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இயைபுன்னு சொல்லுவோம், இல்லையா? அப்போ இங்கே எதுகை தான். இங்கே என்ன தொடை இருக்குது? எதுகை தொடை இருக்குது, இல்லையா? பெருமை, கருமமே, இதில் ரூ அப்படின்ற லெட்டர் சேமாக இருக்குது. ஸோ எதுகை தொடை. அடுத்து கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. இக்குறட்பாவில் அமைந்துள்ள தொடைநயத்தை தேர்ந்தெடுக்க. என்ன தொடைநயம் இருக்குது அப்படின்னா அடியல பெடைத்தொடை. அடியல பெடைத்தொடை, கெடுப்பதுவும் எடுப்பதுவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இல்லையா? இதில் செகண்ட் லெட்டர் சேமாக இருக்குது, இயைபும் வருது. அதனால் இந்த அடியல பெடைத்தொடை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்து யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர். யாருக்கு மருந்துண்ணும் தேவை இருக்காது அப்படின்னா, முன் உண்டது செரித்த பின் உண்பார்க்கு. சாப்பாடு செரிச்சதுக்கு அப்புறமா அடுத்த வேலை சாப்பிட்றவங்களுக்கு மருந்து உண்ற தேவையே இருக்காது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்து உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை எது அப்படின்னா கருவேப்பிள்ளை. அதனால தான் நம்ம எல்லா உணவுகளுமே, கார வகை உணவுகள் எல்லாத்துலேயுமே நம்ம கருவேப்பிள்ளை சேர்க்குறோம். உணவில் சேர சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை கறிவேப்பிலை. அடுத்து தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்படுபவர்கள் ஒருவர் யார் அப்படின்னா கிரேக்கர்கள். தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் கிரேக்கர்கள். கிரேக்கர்களையும் யவனர்கள் அப்படின்னு சொல்லி குறிக்கிறாங்க. அடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு என்னன்னா உலக பொதுமை. ஓகேங்களா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னா உலக பொதுமை, எல்லாரும் சமம். ஓகேங்களா? அடுத்து நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி இவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா பாளையம். நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதியை பாளையம்னு சொல்லி அழைச்சாங்க. பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன அப்படின்னா பட்டினம். பழங்காலத்தில் கடற்கரைகளில் உருவான பேரூர்களை பட்டினம் அப்படின்ற பெயரால் அழைச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி, தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்படுபவர் காமராசர். தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்படுபவர் காமராசர். பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார்? பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் பெரியார் அவர்கள். வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது அப்படின்னா சதுரகராதி.
வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி சதுரகராதி. அடுத்து சரியானதை தேர்ந்தெடுக்க ஒரு 4 கூற்றுகள் சொல்லியிருக்காங்க. தேவனைய பாவாணர் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். தேவனைய பாவாணர் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார், சரியானது. அடுத்து தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். தேவனைய பாவாணர் அவர்கள் தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர், அதுவும் சரியானது. உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார், அதுவும் சரியானது. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி தலைவராக இருந்தால். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி தலைவராக இருந்திருக்காரு தேவனைய பாவாணர் அவர்கள். அனைத்து கூற்றுகளுமே சரியானது. தேவனைய பாவாணர் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தவர். அடுத்தது செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி தலைவராகவும் இருந்திருக்காரு. அனைத்து கூற்றுகளுமே சரியானது. அடுத்து தமிழ் விடு தூது எனும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னா உவே சாமிநாத ஐயர். தமிழ் விடு தூது எனும் சிற்றிலக்கிய நூலை 1930 பதிப்பித்தவர் உவேசா அவர்கள். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் மு வரதராசனார். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று கூறியவர் மு வரதராசனார். அடுத்து கூற்று அண்ட் காரணம் சொல்லியிருக்காங்க. சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகமிருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகமிருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. கூற்று சரி. அதற்கான காரணம் என்னன்னா, ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலேயே வழங்கினர். கூற்றுக்கான சரியான காரணம், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலேயே வழங்கியிருக்காங்க. அதனால சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் இருந்தாலும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. இதில் கூற்றுக்கான சரியான காரணம் தான் சொல்லியிருக்காங்க. இரண்டுமே சரியானது. அடுத்து கூத்துப்பட்டறை எனும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யார்? நா. முத்துசாமி. கூத்துப்பட்டறை எனும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் நா. முத்துசாமி அவர்கள். அடுத்து கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் மு. மேத்தா. கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் மு. மேத்தா. தவறான இணையை தேர்ந்தெடுக்கணும். ஆசிரியர்கள் அவர்கள் பணியாற்றிய இதழ்கள் சொல்லியிருக்காங்க. நா. பிச்சமூர்த்தி அன்னம் விடு தூதுன்னு சொல்லியிருக்காங்க, அது தவறானது. நா. பிச்சமூர்த்தி அன்னம் விடு தூது கிடையாது. பாரதியார் இந்தியா விஜயா சொல்லியிருக்காங்க, சரியானது. பாரதியார் இந்தியா விஜயா. பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு, அதுவும் சரி. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களில் பணியாற்றியிருக்காரு. அடுத்தது மீ. ராசேந்திரன் அவர்கள் நவ இந்தியா ஹனுமான், இதுவும் தவறானது. ஓகேங்களா, முதல் மற்றும் 4வது ஆப்ஷன்ஸு தவறாக இருக்குது. பாரதியார் இந்தியா விஜயா, பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு. ஓகேங்களா. இயேசு காவியத்தை பாடியவர் கண்ணதாசன். இயேசு காவியத்தை பாடியவர் கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் பிசிராந்தையார் நாடகம். சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் பிசிராந்தையார். அடுத்து கிறிஸ்துவர்களின் தேவாரம் என அழைக்கப்படுவது இரட்சண்ய மனோகரம். கிறிஸ்துவர்களின் தேவாரம் என அழைக்கப்படுவது இரட்சண்ய மனோகரம். முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் பொய்கை ஆழ்வார். முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் பொய்கை ஆழ்வார். அடுத்து தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள். தமிழகத்தில் ரசவாதிகள் என கருதப்படுபவர்கள் சித்தர்கள். காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து செய்வாய். இப்பாடலடியில் வரும் திரிலோக நாயகன் யார் அப்படின்னா தருமன். சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து செய்வாய் அப்படின்னா இதில் திரிலோக நாயகன் அப்படின்றது தருமனை குறிக்குது. அடுத்த கேள்வி, சீராபுராணம் எத்தனை காண்டங்களை உடையது? 3 காண்டங்கள். சீராபுராணம் 3 காண்டங்களை உடையது. திருவிளையாடற் புராணம் என்ற நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர்.
திருவிளையாடற் புராணம் எனும் நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது பெரிய புராணம். திருத்தொண்டர் புராணம் என அழைக்கப்படுவது பெரிய புராணம். மாகால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். மா அப்படின்னா பெருசு இல்லையா, அதோட பண்பு அளவு இதெல்லாம் குறிச்சிச்சு அப்படின்னா அது உரிச்சொல் தொடர். மாகால் உரிச்சொல் தொடர். குறுந்தொகை நூல், அதை பற்றி 2 கூற்றுகள் சொல்லியிருக்காங்க. சரியா தவறான்னு நம்ம சொல்லணும். குறுந்தொகை நூல் 401 பாடல்களை உடையது. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. இரண்டுமே சரியான கூற்றுகள். குறுந்தொகை 401 பாடல்களை உடையது. குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. 2 கூற்றுகளுமே சரி. ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 சரி. அடுத்து பொருந்தாத இணை எது அப்படின்னு பார்க்கணும். நசை, விருப்பம், பிடி, ஆண் யானை. பிடி, ஆண் யானை அது மட்டும்தான் தவறு. யா அப்படின்னா ஒரு வகை மரம், பொழிக்கும்னா உரிக்கும். சரியா, மற்ற 3மே சரி. நசை, விருப்பம், யா ஒரு வகை மரம், பொழிக்கும், உரிக்கும். அடுத்து 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார் அப்படின்னா வள்ளலார். 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார் அவர்கள். தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடலை பாடி அருளியவர்கள் யாருன்னா பன்னிரு ஆழ்வார்கள். தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடல்களை பாடி அருளியவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள். சிறுபஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா 5 வேர்களை குறிக்கும். சிறுபஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது 5 வேர்களை குறிக்கும். ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுதல். ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுதல். அடுத்து பொறுத்துக. அவன், அவள், அவர் அப்படின்றது பதிலிடு பெயர்கள். அவன், அவள், அவர் பதிலிடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தா தன்மை பன்மை. நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம். நாம் முயற்சி செய்வோம் அப்படின்றது உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்றது உளப்படுத்தா தன்மை பன்மை. அதே நாம் முயற்சி செய்வோம் அப்படின்றது உளப்பாட்டு தன்மை பன்மை. அடுத்து நாங்கள், நாம் அப்படின்றது தன்மை பன்மை பெயர்கள். நாங்கள், நாம் அப்படின்றது தன்மை பன்மை பெயர்கள். அவன், அவள், அவர் பதிலிடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம் உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள், நாம் தன்மை பன்மை பெயர்கள். அடுத்து பாசிலை, அதை பிரித்து எழுதணும். பசுமை கூட்டல் இலை. பாசிலை பிரித்து எழுதணும்னா பசுமை கூட்டல் இலை. அருந்துணை என்பதை பிரித்து எழுதுக. அருமை கூட்டல் துணை. அருந்துணையை பிரித்து எழுதணும் அப்படின்னா அருமை கூட்டல் துணை. அடுத்து பழையன கழிதலும் புதியன புகுதலும். பழையன கழிதலும் புதியன புகுதலும். கீழ்காணும் வல்லின மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்று தேர்வு செய்க. வல்லின மிகா இடங்கள் பற்றின கூற்றில் சரியான கூற்று எது அப்படின்னா எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது, இதுதான் சரியான ஒரு கூற்று. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல். ஸ்ட்ரோம் புயல். டோர்னடோ அப்படின்னா சூறாவளி. டெம்பஸ்ட் பெரும் காற்று. வீல்விண்ட். வீல்விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. ஸ்ட்ரோம் புயல், டோர்னடோ சூறாவளி, டெம்பஸ்ட் பெரும் காற்று, வீல்விண்ட் சுழல் காற்று. அடுத்து பொறுத்துக. இதில் பொருந்தாத ஒரு இணை என்ன அப்படின்னு பார்க்கணும். மில்லட்ஸ் அப்படின்னா சிறுதானியங்கள் சரி. ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை, அதுவும் சரி. ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொன்னால் நுண்ணீர் முறி, அதுவும் சரி. ஜீன் அப்படின்னா பக்க விளைவு கிடையாது இல்லையா, சைடு எஃபெக்ட்னா தான் பக்க விளைவு. ஸோ இதில் தவறான ஒரு இணை என்ன அப்படின்னா 4வது ஜீன் பக்க விளைவு தான் தவறான இணை. மற்ற எல்லாமே சரியாக இருக்குது. மில்லட்ஸ்னால் சிறுதானியங்கள், ஹெர்ப்ஸ்னால் மூலிகை, ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி. அடுத்து நிறுத்தல் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்வு செய்க. நிறுத்தல் என்ற சொல்லின் வேர் சொல் நிறுத்து.
மயங்கிய சரியான வேர் சொல் என்ன? மயங்கு. மயங்கிய என்ற சொல்லுக்கான வேர் சொல் மயங்கு. சூழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனியும் பெயர் சூழ்வார். சூழ் என்ற வேர் சொல்லின் வினையாளனியும் பெயர் சூழ்வார். நட என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் நடத்தல். நட என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் நடத்தல். தொழிற்பெயர் அப்படின்னாலே அல் தல்ல தான் முடியும். அடுத்து சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரை தேர்வு செய்க. கிழக்கு திசைக்கு பெயர் உதிக்கின்ற ஞாயிறு. அப்போ ஆப்ஷன் ஏ படிக்கும் போதே நமக்கே தெரியுது தப்பாக இருக்குன்னு. அடுத்து ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் சரி. ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. அடுத்து கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயரை எழுதுக. தொழில் பெயர் அப்படின்னாலே நம்ம தல் அல்ல தான் முடியும்னு சொல்லிட்டோம். ஸோ படித்தல் தான் தொழில் பெயர். மார்கழி பெயர் சொல் வகையினை காண்க. மார்கழி அப்படின்றது காலப்பெயர் இல்லையா? டைமு மந்த்து இதெல்லாம் சொல்லிச்சு அப்படின்னா அது காலப்பெயர். அடுத்து தொடர்களில் பொருத்தமானதை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருத்தமான கரெக்டாக இருக்கிறத நம்ம சொல்லணும். உணர்ச்சி தொடர் பார்க்க வந்தான், அது தப்பு இல்லையா? உணர்ச்சி தொடர் போய் பார்க்க வந்தான்னு நார்மலாக ஒரு செய்தி தொடர் மாதிரி சொல்ல மாட்டோம். அடுத்து வினா தொடர் கேட்டவர் யார், கரெக்ட், ஒரு வினாவாக இருக்கணும். இரண்டாவது சரியாக இருக்குது. கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள், அது ஒரு கட்டளை தான். ஸோ மூன்றாவது சரியாக இருக்குது. பிறவினை தொடர் எவ்வளவு உயரமான மரம். அப்போது எவ்வளவு உயரமான மரம் அப்படின்றது ஒரு உணர்ச்சி தொடர். பார்க்க வந்தான் அப்படின்றது பிறவினை தொடர், வேறவங்கள சொல்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இதில் தப்பாக மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. இவங்க கேட்டிருக்கிறது சரியான பொருத்தமாக இருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. சில டைமில் தவறானது எதுன்னு கேட்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கேள்வியை ப்ராப்பராக படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணணும். இதில் கரெக்டாக இருக்கிறது 2 மற்றும் 3, தவறாக இருக்கிறது 1 மற்றும் 4. அவங்க கேட்டிருக்கிறது தொடர்களில் பொருத்தமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2, 3 பொருத்தமானது. அடுத்து எவ்வகை வாக்கியம் என அறிதல். பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம்? தன்வினை வாக்கியம். பந்து அதான் உருண்டுருச்சு இல்லையா? தன்வினை வாக்கியம். அடுத்து பிறவினை சொற்களை கண்டறிக. பிறவினை சொற்கள் அப்படின்னா உருட்டினான், பந்த உருட்டினான். பயின்றான் அப்படின்னா அவனுக்கே செஞ்சுக்கிறது, ஸோ செகண்ட் வராது. பயிற்றுவித்தான் அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, அது வரும். ஓகேங்களா? பிறவினை சொற்கள் அப்படிங்கும்போது உருட்டினான், பந்தா அவன் உருட்டுறான். பந்தா அதான் உருண்டுச்சுன்னா அது தன்வினை. வேற ஒருத்தன் உருட்டுறான் அப்படின்னா அது பிறவினை. பயின்றான் அப்படின்றது அவனுக்கே செஞ்சுக்கிறது, அது தன்வினை. பயிற்றுவித்தான் அப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது, அது பிறவினை. ஆடினாள் அப்படின்றது தன்வினை. ஸோ இதில் பிறவினை சொற்கள் 1 மற்றும் 3. உருட்டினான், பயிற்றுவித்தான். அடுத்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். இயற்றது செய்யறாரு இல்லையா? செய்வினை வாக்கியம். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா, பழமொழிக்குரிய பொருள் என்ன அப்படின்னா கவலை இல்லாமல் இருக்கிறது. குத்துக்கல் எப்படி இருக்கும்? குளிர்னாலும் வெயில்னாலும் அது பாட்டுக்கு கவலை இல்லாமல் இருக்கும் இல்லையா? பழமொழியை நிறைவு செய்க. குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்டை பூவுக்கு அழுவுதாம். ஓகேங்களா? குடல் கூழுக்கு அழுவுதான், கொண்டை பூவுக்கு அழுவுதான். இதுதான் பழமொழி. சரிங்களா? குடல் இதுக்கு சாப்பாட்டுக்காக அழுவும், கொண்டை எதுக்காக அழுவும்? பூவுக்காக அழுவும். அடுத்து நூலக விதிகளை உருவாக்கியவர் யார் அப்படின்னா முனைவர் ரா அரங்கநாதன் அவர்கள். நூலக விதிகளை உருவாக்கியவர் ரா அரங்கநாதன் அவர்கள். அடுத்து தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் திருவிக அவர்கள். தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் திருவி கல்யாணசுந்தரம் அவர்கள். அடுத்த கேள்வி, தில்லையாடு வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது அப்படின்னா தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவாளூர் ராமாமிர்தம் அவர்கள். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவாளூர் ராமாமிர்தம் அவர்கள். வரிது நிலைய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் புறநானூறு.
வரிது நிலையிய காயமும் என வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் புறநானூறு. உருமிடத்துதவா உவர்நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் புறநானூறு. உருமிடத்துதவா உவர்நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் புறநானூறு. அடுத்து திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என கூறியவர் ஔவையார். திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என கூறியவர் ஔவையார். இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை ஒப்பாரி. இறந்தவர்களை பற்றி பாடும் இசைக்கலை ஒப்பாரி. அடுத்து பொறுத்துக. சிவப்பு ரிக்ஷா. சிவப்பு ரிக்ஷா தி. ஜானகிராமன். சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம். சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம். ஜனனி லா. ச. ராமாமிர்தம். ஜனனி லா. ச. ராமாமிர்தம். திரிபுரம் கு. அழகிரிசாமி. திரிபுரம் கு. அழகிரிசாமி. சிவப்பு ரிக்ஷா தி. ஜானகிராமன். சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம். ஜனனி லா. ச. ராமாமிர்தம். திரிபுரம் கு. அழகிரிசாமி. அடுத்து சரியான தொடர் எது அப்படின்னு பார்க்கணும். பகைவர்களின் ஆணிரையை கவரச் செல்லும்போது ஆ கோட்பறையை முழங்குபவர். பகைவர்களின் ஆணிரையை கவர செல்லும்போது ஆ கோட்பறையை முழங்குவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று ஒன்று சரியானது. சமய சடங்குகளின் போது கோவில் திருவிழாக்களிலும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், கரெக்டு. விலங்கு தோலினால் செய்து பலாமர பட்டையில் கட்டப்படும் கருவி திமிலைன்னு சொல்லியிருக்காங்க. அது தவறானது. பறையை பாண்டில் எனவும் அழைப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தவறானது. ஓகேங்களா. இதில் கூற்று 1 மற்றும் 2 தான் சரி. பகைவர்களின் ஆணிரையை கவர செல்லும்போது ஆக்கோட்பறையை முழங்குவர். சமய சடங்குகளின் போது கோவில் திருவிழாக்களில் சங்கு முழங்கும் வழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 கூற்றுகளுமே சரியானது. அடுத்து தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார் அப்படின்னா தம்பிக்கு கடிதம் எழுதியிருக்காரு. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பி வரதராசனார் அவர்கள் அவருடைய தம்பிக்கு கடிதம் எழுதியிருக்காரு.